மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா, தங்கள் சிந்தனைக்கான நேரம் இந்திய நேரப்படி 7:25 மணி வரை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து சிந்தனையில 3வது நான்காகிய இன்றைக்கு சிந்தனை என்ற தலைப்பில் மகர்ஷியின் கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையும் கற்பனையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான். இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையும் கற்பனையும். இயற்கை என்பது என்ன, கற்பனை என்பது என்ன? இப்போ குடும்பத்துல கணவன் மனைவி சில சமயம் முரண்பாடுகள் வருகின்ற போது அதை எப்படி சீர் செய்வது என்ற யோசனை சிந்தனை எனப்படும். இதை கட்டிட்டு ஏமாந்து போயிட்டோம், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்தோமே, அதை கட்டியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது கற்பனை. சிந்தனை என்பது அனுபவங்களை ஆய்வது. கற்பனை என்பது நடவாத ஒன்றை, நடக்க முடியாத ஒன்றை பற்றிய எண்ண ஓட்டம். இன்பம் துன்பம் இரண்டும் அனுபவங்கள் தானே. இந்த அனுபவம் வருகின்ற போது இன்பத்தை நாடுகின்றோம், துன்பத்தை வெறுக்கிறோம். அப்ப இவற்றுக்கான காரணங்களை ஆய்ந்து பார்த்தால் தானே அதிலிருந்து விடுபட முடியும். அப்படி சிந்தித்து அறிவது. அப்ப சிந்தனை செய்வதற்கு ஒன்று நமக்கே அந்த அறிவு திறந்து இருக்கணும். எதனால் இது வந்தது என்று சிந்தித்து அறிகின்ற திறம் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி இல்லாத போது யார் அந்த சிந்தனையிலே உயர்ந்திருக்கின்றார்களோ அந்த பெரியோர்களை துணை கொள்வது, அவருடைய கருத்துக்களை கேட்டு சிந்தனை செய்து புரிந்து கொண்டு அந்த வழியை மையமாக கொண்டு நமது பிரச்சனைகளை, துன்பத்தை எப்படி நீக்க முடியும் என்று ஆய்வது. இந்த வாழ்க்கை நெறியைத்தான் 4 நிலைகளிலே நாம் பார்க்கணும். மனிதனுடைய சமுதாய செயல் அமைப்புகளை 4 வர்ணங்களாக பிரித்திருக்கின்றார்கள். சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் என்று 4 வர்ணங்களாக பிரித்திருக்கிறார்கள். இது 2 வகைகளிலேயும் இந்த பொருள் உண்டு. எப்படி என்றால், பகவத்கீதையில குணங்களும் உணவு வகைகளும் 3ஆக பேசப்படும். சத்வ, ரஜோ, தமஸ் என்று 3 குணங்கள் பேசப்படும். உணவை பற்றி சொல்கின்ற போது சத்வ உணவு, ரஜோ உணவு, தாமச உணவு என்று பேசப்படும். அப்போ இது குணங்களை குறிக்கிறதா இல்லை உணவை வகைகளை குறிக்கிறதா என்றால் 2ஐயும் தான் குறிக்கிறது. ஏன் அப்படி என்றால், சாத்விகமான உணவு அது செரிமானமாகின்ற போது அந்த காந்த அலைகள் சாத்விகமான இயல்பை உடையதால் நமக்குள் அந்த சாத்விக குணத்தை வெளிப்படுத்தும். ரஜோ உணவு கொஞ்சம் உப்பு, புளிப்பு, காரமெல்லாம் சரியா இருக்கும், குறைவு இல்லாம சரியா இருக்கும். அது மற்றவர் திறமைகளையும் வளங்களையும் நம்முடைய நன்மைக்கு எப்படி பயன் கொள்வது என்று சிந்திப்பதாக அமையும். தாமச உணவு என்பது தூக்கலான உப்பு, புளி, காரம், அசைவம் இவை எல்லாமே
செரிமானம் ஆகி காந்தலைகள் வெளிப்படுகின்ற போது அந்த வேகம் இருப்பதனால உணர்ச்சி வேகமான சிந்தனைகளை வெளிப்படுத்தும். தனக்கு ஒரு நன்மை இல்லாத போதும் இன்னொரு ஜீவனை துன்புறுத்துகின்ற சாடிசம். அதனால் குணங்களுக்கு அடிப்படை உணவு என்று சொல்கிறது கீதை. அதே போல இங்க 4 வர்ணங்கள் தொழில் ரீதியாக அமைந்திருந்தாலும் அறிவின் பக்குவத்திற்கும் இதுவேதான் அடிப்படை. சூத்திரன் என்பவன் பல்வகை தொழில்களை செய்பவன். தொழில் செய்யவில்லை என்றால் வாழ்க்கை வளம் பெறாது. மற்ற ஜீவங்களைப் போல கிடைப்பதை அப்படியே பயன் கொள்ளக்கூடிய அமைப்பு மனிதனுக்கு இல்லை. மனிதன் சிந்தனையிலே உயர்ந்தவன். எதையும் உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி, ரசித்து அனுபவிக்கக்கூடிய பகுத்தறிவின் சிறப்புடையவன். எனவே பல்கலை மூலமாகத்தான் இந்த பகுத்தறிவின் சிறப்பை முழுமையாக தூய்க்க முடியும். அதனால் சூத்திரன் என்கின்ற பல் தொழில் புரிகின்ற பாட்டாளிகள் வணக்கத்திற்குரியவர்கள். அடுத்தது, இப்படி பல பேருடைய உழைப்பால் வந்த பொருள் அது அந்தந்த சமூகத்திற்கு மட்டும் உடைமையானது அல்ல, அது உலகப் பொது மக்களுக்கே உரிமையானது. எனவே சிக்கனத்தோடு தன் தேவைகளை முடித்துக்கொண்டு மீதி உள்ளவற்றை அனைத்தும் மற்ற மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அப்போ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று அதை விநியோகிக்கின்ற போது அது வைசியன் வியாபாரம் என்று சொல்லப்படும். இது மட்டும் இருந்துவிட்டால் வாழ்க்கை சிறப்பு தான். ஆனா விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்தவன் தானே மனிதன். தன் உணவுக்காக இன்னொன்றை சார்ந்து வாழ்கின்ற சார்பு வாழ்க்கையிலே உருவானதனால் அந்த பதிவு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய இரத்தத்திலே ஆத்மாவிலே கலந்திருப்பதால் இன்னொன்றை பறித்து வாழ்வுகின்ற எண்ணம் தான் இயல்பாக வெளிப்படும். அதன் காரணமாக வளமிக்க நாட்டை வளம் குறைந்த நாடு தாக்குகின்ற போது அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, வளம் குறைந்த நாடு வளமிக்க நாட்டை ஏன் தாக்குகிறது என்றால் இவன் பகிர்ந்தளிக்கவில்லை. பகிர்ந்திருந்தால் எல்லாம் சமமாக இருக்கும், இன்னும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ அது அந்த முதிர்ச்சி வருகின்ற வரைக்கும் இந்த பகை உணர்வு தவிர்க்க முடியாதது. அப்ப என்ன ஆகுது, தன் உடைமைகளையும் வாழ்க்கையும் காத்து கொள்வதற்காக வீரமிக்க ஒருவர்களை தேர்ந்தெடுத்து போர்ப்படை என்று அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அது சத்திரியன். உலகம் முழுவதும் மக்கள் ஓர் இனமாக யுனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்லக்கூடிய வகையில் உலக சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான். ஒவ்வொரு ஜீவனும் மனிதனும் இந்த உலகில் வாழ்வதற்கான சர்வ சுதந்திரத்தோடு பிறந்தவர்களே. இந்த இயற்கை வளங்களில் ஒரு பங்கை தூய்ப்பதற்கு உரிமை உள்ளவன். சிக்கனமான தேவைக்கு போக ஒரு அணு அளவு வீண் செய்வதற்கும் உரிமை அற்றவன். இந்த நீதியை புரிந்து கொண்டு விட்டால் உலகம் முழுவதுமே சொர்க்கலோகமாக இருக்கும். அதற்கான வழிவகைகள் எடுத்து விளக்கி சொல்லுகின்ற சான்றோருக்கு பிராமணன் என்று பெயர். இது 4 தொழில் வகையாக பேசப்பட்டது. இதனுடைய உட்பொருள் மறைபொருள் என்ன என்றால், பல்வகை தொழில் செய்து உற்பத்தி செய்கின்றோம். அது ஒரு வகையான தொழில்நுட்பம். அதோடு இதை செய்வதால் என்ன வரும், என்ன விளைவு வருகிறது? அணுவை கண்டுபிடித்தது விஞ்ஞானத்தின் வெற்றி என்றாலும் அணுகுண்டு தயாரித்தது விஞ்ஞானத்தின் தோல்விதானே.
உலகத்தின் அமைதியை குலைப்பதற்கு அணுகுண்டுதானே அடிப்படை. எனவே இப்படி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் உற்பத்தி செய்கிற என்னவோ ஆகட்டும் அப்படின்று வாழ்ந்தால், வெந்ததை தின்று விதி முடிந்தால் சாவது என்று சிந்தனையின்றி வாழ்கின்ற வாழ்க்கை சூத்திரன். அதாவது அறிவு வளர்ச்சி இல்லாத நிலை, அது சூத்திரன். அதிலிருந்து கொஞ்சம் உயர்கின்ற போது ஏன் துன்பம் வருகிறது, ஏன் இன்பம் வருகிறது, ஏன் லாபம் வருகிறது, ஏன் நட்டம் வருகிறது என்று இந்த காரண காரியங்களை ஆய்ந்து பார்க்கின்ற போது அவன் லாப நட்ட கணக்கு பார்க்கிறானே, அது வைசியன். அப்படி பார்க்கின்ற போது ஏற்கனவே செய்த பதிவுகள் அல்லது இப்பிறப்பில் ஏற்கனவே நான் செய்து பழகிய பழக்க வழக்கங்கள், அது இயற்கை விதியோடு இயற்கை நீதிகளோடு ஒத்து போகாத போது துன்பமாகின்றன. எப்பொழுதெல்லாம் இயற்கை நீதிகளோடு இணைந்து போகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இன்பத்தையே சந்தித்திருக்கிறேன். எனக்கு தேவை இன்பங்கள் மாத்திரமே, ஆனால் பழக்கத்திற்கு அடிமையாக நான் தவிக்கிறேனே என்று இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில், பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடுகின்ற நிலை சத்திரியன். மனப்போராட்டம், வாழ்க்கை போராட்டம் சத்திரியன். அப்படி போராடி 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 பயிற்சிகளிலே வெற்றி பெற்று பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுகின்ற போது 6 குணங்களிலிருந்தும் விலகி விடுகின்றான். பஞ்சமகா பாதங்களிலிருந்தும் விலகி விடுகின்றான். உடல் மனம் என்ற பந்தம், பற்று, பாசம் இவைகளிலிருந்தான் விலகி விடுகின்றான். அந்த பரம்பொருளே தானாக இருப்பதையும் அறிகின்ற வகையிலே பக்குவம் பெற்றுவிடுகின்றான். அப்படி தன்னுக்குள் சிந்தித்து பார்த்து உள்நோக்கி பயணித்து நான் செய்கின்ற எந்த செயலையும் ஒருவன் உள்ளே இருந்து கொண்டு விமர்சனம் செய்கின்றானே, நல்லதை செய்கின்ற போது பாராட்டுகின்றான், தீயதை நினைக்கின்ற போதே ஏன் இந்த எண்ணம் உனக்கு என்று கேட்கின்றான். அப்ப எனக்குள் யார் இவன், என்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்ற மனசாட்சி எனப்படுகின்ற இவன் யார் என்று தன்னுள் இருப்பதை திரும்பி பார்ப்பவன் பார்ப்பனன். அப்படி பார்க்கின்ற போது ஓ, எல்லாம் வல்ல பரம்பொருளேதான் எனக்குள் ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு தெய்வீக நீதி மன்றமாக இருந்து கொண்டு நான் செய்கின்ற அனைத்தையும் எனக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது என்று பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் ஆகின்றான். அப்போ ஒரு வகையில் சமுதாயத்திற்கு உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற வழிகாட்டுகின்ற வர்ணங்களாக இருக்கிறது. மறுபக்கம் அறிவில் வளர்ச்சி பெறாத மனிதன் கூட சிந்தனையிலே உயர்ந்து வாழ்கின்ற காலத்திலேயே பிரம்மத்தை அறிந்து நிறைவு பெற்றுவிட வேண்டும் என்ற அறிவின் வளர்ச்சி படிகளையும் இது காட்டுகிறது. அப்படி சிந்திக்கின்ற போதுதான் இன்ப துன்பம் என்பது என்ன, இவ்விரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இந்த கவிக்கு விளக்கமாக மாதிரி சொற்கவி சொல்றார். இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையும் கற்பனையும் சிந்தித்து அறிபவன். சிந்திக்கணும். அப்ப மாதிரி சிந்திக்கிறார், இன்ப துன்பம் என்பது என்ன, இவை எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் போர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இன்பம் வேறு துன்பம் வேறு அல்ல. பசி ஒரு துன்பம். அந்த பசியை நீக்கிவிட்டால் அது துன்பம் நீங்கி விடுகிறது. அப்படி முழு துன்பம் நீங்குகின்ற போது ஒரு இன்பம் தோன்றுகிறது. இதற்கு துணை செய்வது உணவு என்ற ஒரு பொருள். அந்த உணவை உண்ணுகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக பசி குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில்
முற்றிலும் பசி நீங்கி ஒரு நிறைவு பெறுகிறது. அது இன்பமாக உணர்கின்றோம். சுவையின் காரணமாகவோ அல்லது வற்புறுத்தலின் காரணமாகவோ அறியாமையின் காரணமாகவோ அந்த அளவுக்கு மேல் உணவை எடுத்துக்கொள்கின்ற போது இந்த இன்பம் என்ற அந்த ஆப்டிமம் லெவல் அது மாறி துன்பம் தொடங்குகிறது. எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு வயிற்று வலி அதிகமாகும். அப்போ இன்பத்தின் அளவு முறை மாறும் போது, அதாவது 150 கிராம் உணவு சாப்பிடலாம், இது அளவு. 1/4 கிலோ சாப்பிட்டா வயிற்று வலி வரும், ஓகே. 100 கிராம் தாங்க சாப்பிட்டேன், வயிறு பயங்கரமா வலிக்குது. என்ன சாப்பிட்டீங்க? பாதாம் அல்வா. அது 10 கிராம் தானே சாப்பிடணும், அது 10 கிராம் தானே சாப்பிடணும். அப்ப முறை மாறிவிட்டது. அளவு கரெக்ட் தான், 100 கிராம் 150 100 தான் சாப்பிட்டுருக்கிறார், கம்மியா தான் சாப்பிட்டுருக்கிறார். ஆனா இட்லி சாப்பிடுறதுக்கு பதிலா பாதாம் அல்வா 100 கிராம் சாப்பிட்டா வயிற்று வராம என்ன பண்ணும்? அப்ப அளவு முறை மாறுகின்ற போது ஏற்படும் போர் பொருத்தமில்லா உணர்ச்சியை தான். இந்த பொருத்தம் இல்லா உணர்ச்சி என்ன? நம்முடைய உடலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது பொருத்தம் இல்லா உணர்ச்சி. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் பருப்பொருள் அனைத்திற்கும் எல்லைகள் உண்டு. இதற்கு மேல் இயலாது என்று ஒரு எல்லைக்கோடு உண்டு. உதாரணமா ஃபேன் சுத்தினா சத்தம் வருதுங்க. என்ன ஒரு 48 இன்ச்சு 56 இன்ச்சு டயமீட்டர் விங்ஸ் ஒரு ஆர்பிஎம்ல சுத்திட்டு இருக்குது. இதுக்கு ஒரு சத்தம் வருது. இந்த பூமி 25,000 மைல் சுற்றளவுடைய இந்த பூமி சுழல்கிறதே, அதற்கு ஒரு ஓசை இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கத்தான் வேணும். கேட்கலையே. அப்ப காரணம் என்ன? என் காதினுடைய கேட்கும் திறம் 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ். 20 ஹெர்ட்ஸ் கீழே போனாலும் அந்த நுண்ணிய ஓசை எனக்கு காது கேட்காது. 20 கிலோ ஹெர்ட்ஸ் மேல போய்விட்டாலும் அந்த ஓசை என் காதுக்கு கேட்காது. அதனால்தான் எல்லா டிவி ரேடியோ சேனல்லாம் பாருங்க, கிகா ஹெர்ட்ஸ், மெகா ஹெர்ட்ஸ், கிலோ ஹெர்ட்ஸ் அப்படிதான் போகும். அப்ப 100 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசைக்கு மேல போகும்போது தான் தூரத்துக்கு போகுது அந்த சத்தம். நம்ம காது 20 கிலோ ஹெர்ட்ஸ் மேல கேட்காது. அதனால அந்த ரேடியோ ஸ்டேஷனோட சத்தம் நமக்கு கேட்கல. அப்போ இந்த பூமியின் ஓசை எவ்வளவு பெருசா இருக்கும், அது எப்படி இந்த காது கேட்கும்? அதனால் ஓசை இல்லை என்று மறுக்க முடியுமா? அது போல இந்த உடலினுடைய ஒவ்வொரு செல் அமைப்புக்கும் புலன் அமைப்புக்கும் தாங்கும் திறம் உண்டு. அந்த தாங்கும் திறம் வரைக்கும் அது இன்பத்தையே துய்க்கும். தாங்கும் திறத்திற்கு மேல் அதை பயன்கொள்ள சொல்லுவது மனம். காரணம் என்ன என்றால் 5 புலன்களும் அளவு முறைக்கு உட்பட்டவை. மனம் எல்லைக்கோடு இல்லை. All the 5 senses are with limited capacity, but the 6th sense mind alone with unlimited capacity. So mind cannot be satisfied. So நிறைவு செய்ய முடியாத மனதை கொண்டு எல்லைகளுக்கு உட்பட்ட உடல் கருவிகளின் மீது செலுத்துகின்ற போது 5 புலன் இன்பங்களிலேயும் மனம் நிறைவு பெறுவது இல்லை. அப்போ மன ஆசைகளுக்கு தகுந்தாற்போல் உடல் சக்தியை தூக்க முடியுமா, அல்லது உடல் சக்திக்கு தகுந்தாற்போல் மனதை இறக்க வேண்டுமா? எது சாத்தியம் என்றால் மனதை உடலோடு இணைப்பதுதான் சாத்தியம், இயற்கையின் விதிப்படி. ஆனா வாழ்க்கை அனுபவப்படி அதுவும் சாத்தியம் இல்லை. அதுக்குத்தான் பயிற்சிகள் வேண்டும். அந்த பயிற்சியை தருபவர்கள் சான்றோர்கள், ஞானிகள், குருமார்கள். அப்ப சிந்தித்து அறிந்த சான்றோன் தானும் சிறப்பாக வாழ்ந்து நீயும் என்னை போல் சிறப்பாக வாழ முடியும் என்று வழிகாட்டுகின்ற குரு. அவருக்கு ஆன்றோர் என்று பெயருங்க. ஆன்றோர் என்றால் ஆழ்ந்து உணர்ந்து ஓர்ந்து
தெளிந்து இதுதான் காரண காரியங்கள் என்று தெளிவாக விளக்கி சொல்லக்கூடிய திறம் வாய்ந்தவர்கள், அனுபவம் பெற்றவர்கள் ஆண்டோர்கள். ஆண்டோர் சொல்லுகின்ற வழிவகைகளை கேட்டு சிரத்தையோடு அதை புரிந்து கொண்டு பின்பற்றி பயிற்சிகளை செய்து தன்னை மாற்றிக் கொள்ளுகின்றவன் சான்றோன். அந்த சான்றோன் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாகிறான். அந்த சான்று ஓர் சான்றோர், எக்ஸாம்பிள். சான்று என்றால் எக்ஸாம்பிள். அப்ப குரு அப்படி வாழ்ந்தார், நாம் அப்படி இருக்க முடியுமா என்று ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று உத்வேகம் இல்லாமல் இருக்கின்ற சாதாரண மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த சான்றோன் வழிகாட்டுகிறான். அவர் மட்டும் இல்ல, நாமும் ஆக முடியும். நான் உன்ன மாதிரி தான் இருந்தேன், இப்ப பயிற்சியை செய்து நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் நீயும் முயற்சி செய்தால் வரலாம் என்று ஆண்டோருக்கும் சாதாரண மக்களுக்கும் இடைத்தட்டில இருந்து சாதாரண மக்களுக்கு வழிகாட்டுபவன் சான்றோன். இப்படி ஆண்டோரும் சான்றோரும் காட்டிய வழியிலே பயணிக்க வேண்டிய பொறுப்பு, அக்கறை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேண்டும். அது வரவில்லை என்றால் சமுதாயத்தில் எந்த காலகட்டத்திலும் முழுமையான தர்மத்தை அமலாக்கவும் முடியாது, மக்கள் துன்பமின்றி வாழவும் முடியாது. எனவே இந்த கோட்பாடுகளை புரிந்து கொண்டு மக்கள் பயணிக்க வேண்டும். அந்த சிந்தனையை தான் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை மேலும் சிந்தித்து நாமும் ஒரு சான்றோனாக தரமாற்றம் அடைந்து மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.